அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சுவாமி, இப்போ கடவுள் மந்திரத்துக்குள்ள அடக்கம், மந்திரம் பிராமணர்களுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறதுனால பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? எல்லா மனுஷனும் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தவன் தான். எவனும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவன் இல்லை. கடவுள் எந்த மந்திரத்துக்கும் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார். இவன் மனம் கட்டுப்படும். மந்திரம் சொன்னாவே மனம் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மனம் கட்டுப்பட்டவே எதுனா சொன்னால் பலிக்கும், மனம் கட்டுப்படாதவன் சொன்னால் பலிக்காது. ஏன்னா சினிமாவில எல்லாம் மந்திரம் சொல்ல விட்டலாச்சாரி படம் பார்த்துக்கிறியா, நிறைய ஒரே மந்திர ஜாலமாக தான் இருக்கும். அதனால அவர் மந்திரவாதியா? படம் அந்த மாதிரி சினிமாவில் சொல்றதுலாம் நடக்காது. ஆனால் நிஜத்தில் அவன் ஒரு பொருளையே 1 கோடி வாட்டி சொல்கிறான். சொல்லும் போது அவனுக்கு ஒரு சக்தி பிறகுது. அந்த சக்தியால் அவன் மனம் கட்டுப்பட்டது. அவன் மனம் கட்டுப்படும் போது அடுத்தவனுக்கு சொன்னால் பலிக்கும். ஆனால் கடவுள் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. மந்திரம் சொல்லுவேன் இங்கே தானே உட்காந்துக்கணும். 20 வயசில் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஒரு 100 வருஷம் பார்த்தா 20 வயசு தான் இருக்கணும் இல்லையா? எவனும் கட்டுப்பட மாட்டான். இறப்பு பிறப்பு இல்லாதது இறைவன். அது மட்டும்தான் உலகமே கட்டுப்பட்டதை தவிர அதுக்கு கடவுள் எதுக்கும் எவனுக்கும் கட்டுப்பட்டவல்ல. பிராமணனுக்கு ஒன்று, பிராமண பையன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அந்த பிராமண வீட்டிலேருந்து அந்த குழந்தையா இருக்கும்போது எத்தனை ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்த்தா அந்த குழந்தை என்னவா இருக்கும்? அப்போது இந்த ஜாதின்றது எப்போ வருது? வளர்ப்புல வருது, பிறப்புல கிடையாது. நீ பிறப்பை பாரு, வளர்ப்பை பார்க்காத. வளர்ப்பை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கிடையாது, கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை நோக்கி நீ பயணம் பண்ணு. பார்க்குறவன் இவன் ஒரு ஜாதி, இவன் உயர்ந்தவன், அவங்க எவனோ இப்போத்தி காலகட்டத்தில் எவங்கிட்ட பணம் கொதோ அவன் உயர்ந்தவன், பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன். அதனால பணத்தை நல்லா சேரு, உயர்ந்தவனாக இரு. அவர் சொன்னாரு, நான் பாறையில விதைச்சிட்டேன் முளைக்கவே இல்லை அப்படின்னு. அவர் போடும்போது நம்ம பாறையா தான் இருந்தது. ஆனா காலம் அந்த விதையெல்லாம் எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமோ, எந்த மண்ணுல கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து அந்த விதையெல்லாம் இப்ப முளைச்சி இருக்குது. ஒரே பக்கமா முளைச்சிச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அந்த தராசு ஒரு இன்பேலன்ஸ் ஆகி போச்சு. எல்லா பக்கமும் முளைச்சிருந்தா கூட இப்ப நம்ம கருத்து கேட்கிறோம், என்ன சாமி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் போது நீங்க ஒரு கருத்தை சொல்லும் போது அதை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி பரவலாவே முளைச்சிருந்ததுன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஒரு குளம் இருக்கு சாமி, அந்த குளம் சுத்தமாகணும். எப்ப சுத்தமாகணும்னு சொன்னால் மழை பெய்யணும். மழை பெஞ்சு அந்த புது தண்ணி இந்த தண்ணியில விழுந்து இந்த பழைய தண்ணி வெளியே போய் புது தண்ணி எப்போ ரொம்புதோ அப்பதான் அந்த குளம் சுத்தமாகணும். நம்ம தூர்வாரினா கூட சுத்தமாகாது. புதுசா தண்ணிகள் உற்பத்தி ஆகணும், அது வர வழியை அடைக்காம பார்த்துக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த சிரமம் படாம இந்த அழுக்கெல்லாம் வெளியே போய் சுத்தமான தண்ணி தேங்குற மாதிரி நாம ஐயாவுக்கு வர வழியை விட்டுட்டோம். அப்ப நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போறதுக்கான வழி அவரே பண்ணிடுறாரு. அதனாலதான் ஐயாவை மட்டும்தான் தெய்வம்னு நாம எல்லாம் சுத்தி 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 வரோம். ஒரு பூவை தேனி மட்டும்தான் சுத்தம், ஈயால சுத்த முடியாது. அதுவும் ரெக்க வச்சு பறக்குது, இதுவும் ரெக்க வச்சு பறக்குதுன்னா அது சாப்பிட்ற பொருள் வேற, இது சாப்பிட்ற பொருள் வேற. ஒரு ஈக்கு தேனோட ருசி தெரியாது. ஒரு தேனீக்கு மலத்தை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேனீக்கான உணவு தேன் மட்டுமே. ஒரு ஈயால இந்த உலகம் கெடும், ஒரு தேனியால இந்த உலகமே வாழும். புரியுதுங்களா? ஒரு பூவு பூக்குதுன்னா காரணம் யாருன்னா, ஏதோ மரத்தை வச்சாரு, தண்ணி விட்டாரு, உரம் போட்டாருனால பூத்து குலுங்கி காயாகல, கனியாக இங்க வரல. அதுக்கும் மீறி இறைவன் ஒரு செயலை செய்ய சொல்றான். யார் மூலியமானா இந்த தேனி மூலியமா தான். இங்க பூக்கள்ல இருக்கிற மகரந்தத்தை வேற ஒரு பூக்கள்ல போய் இது போடாமல் போனால் எல்லா செடியும் மலடி ஆயிடும், எதுவுமே கரு கொடுக்காது. அப்போ ஒரு செடி ஒரு மரம் கரு பிடிக்கணும், காய் காய்க்கணும், கனி பெய்யணும், இந்த உலகத்துக்கு பயன் தரணும்னு சொன்னால் தேனீக்கள் மாதிரியான நம்மள மாதிரி கூட்டங்கள் வேணும். அப்பதான்
ஐயான்ற அந்த பூக்கள்ல உட்காந்து அங்க இருக்கிற மகரந்தத்தை எல்லா பூக்கள்லையும், எல்லா பூக்கள் மனசு, எல்லாரும் மனசுலையும் விதைச்சிட்டா அந்த மனசு மலடி ஆகாது, அதுவும் பூவா பூத்துக்கும். எல்லாருக்கும் உபயோகப்படுற ஒரு வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்கும் ஐயா கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த வாழ்க்கைய நாம விடாப்பிடியா பிடிச்சுக்கணும். 1000 சோதனைகள் வரும். தென்னை மரம் விழுந்துரும், புயல் அடிக்கும் போதே தென்னை மரம் வந்துடும், ஆனா நாணல் விழாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தென்னை மரம், பலமுள்ள தென்னை மரம் விழுது, ஆனா நாணல் மட்டும் ஏன் விட மாட்டேன்? நாணலுக்கு வளையக்கூடிய தன்மை உண்டு, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மைக்கும் வளையாம இருக்கிற தன்மைக்கும் எதை பார்த்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாம் வேணும், நான் வாழணும்னா எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், பணம் வேணும், புள்ள வேணும், பொண்டாட்டி வேணும்னு வெறப்பா நிற்கிறது தென்னை மரத்துக்கு சமம். எனக்கு எதுவும் வேண்டாம், நீ என்னை எப்படி சாய்க்கிறியோ அப்படி சாய்வேன், ஆனா சாய்ச்சவனே நீயே நிமித்துவேன்னு நான் நம்பிக்கையோடு சாய்ஞ்சேன்னா நானும் நாணல் மாதிரி வாடுறேன். அப்ப இறைவன் ஒரு நாள் தென்றல் மாதிரி வீசி வளைஞ்சு கொடுப்பேன், ஒரு நாள் புயல் மாதிரியும் அடிப்பான், வளைவேனே தவிர ஒரு நாளும் நான் சாய மாட்டேன். எந்த அளவுக்கு வளைஞ்சனோ அதே அளவுக்கு அவனே என்னை கொண்டு வந்து நிமித்தி வைப்பான். அப்போ இந்த விழுந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் தேடக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் ஏன் விழுந்தனும் தெரியாது, ஏன் இப்போ நிக்கிறனும் தெரியாது. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் புயல் காத்து அடிக்குது அப்பப்போ, நாணல் மாதிரி சாயிரமே தவிர தென்னை மரம் மாதிரி நாம சாய முடியாது, விழுந்து கிடக்கதில்லை. எவ்வளவு சாஞ்சாலும் திரும்பவும் வந்து நின்றுடுவோம். எந்த புள்ளியில? குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அப்படின்ற புள்ளி நம்மளை கொண்டு வந்து சேர்த்துரும். அப்ப விழுந்தது காரணம் என்ன? நமக்கு அனுபவம் கம்மியா இருக்குது. எப்பா உனக்கான இடம் இது இல்ல, உனக்கான இடம் இது இல்ல, உனக்கான இடத்தை நோக்கி நீ பயணப்படு. ஒரு நாத்து கூட சகட்டு மேனிக்கு விதைச்சிட்டு போடுவாங்க, விதைச்சு போன உடனே முளைச்சி பயிரா வந்துடும், பயிரா வராது, முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்தவன விவசாயி என்ன பண்றாரு, அதை எடுத்து இப்போ அதை பக்குவமா வேற வேற இடத்துல நடுவார். அப்ப சகட்டு மேனிக்கா நம்மளை தூவி விட்டு போயிட்டாரு. இப்போ முளைச்சிட்டோம், முளைச்சிட்டா அங்கேயே அப்படியே இருந்தோம்னா கெட்டு போயிடும்பா. இப்போ ஒரு ஒரு இடத்துல உங்களை முளைக்க வைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஒரு இடமா நம்மளை பயிரிடுறார். அதனால இது எதுவுமே வீணாகாது. இது நாளைய உலகத்துக்கு ஐயா எதுக்காக தன்னுடைய 60 வருஷ உழைப்ப இந்த உலகத்துக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கம் ஒரு நாள் வீணாகாம நாம அதை நம்ம தலைமையில சிறமேல ஏற்றி கொண்டு அதை சிறப்பா செஞ்சு முடிப்போம். அந்த வல்லமை நம்மளால மட்டும்தான் முடியும். அந்த கொடுப்பனை நமக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் அந்த கொடுப்பனை இல்லை. நாம தெருவோரம் நின்னாலும் ஒரே பாட்டு தான் பாடுவோம், பஞ்சப்பாட்டு இல்லை, குருநாதரோட பாட்டு மட்டும்தான் படிப்போம். சரிங்களா? அதனால நமக்கு நடக்க வேண்டிய துன்பங்களை, நடந்து கொண்டிருக்கிற துன்பங்களை நினைச்சு யாரும் மனம் கலங்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கலக்கங்கள் இருக்கு, இப்படிலாம் நடக்கலாமா, இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு நியாயமா அப்படின்னு இருக்காரு. இறைவன் படைச்ச உலகம் இது, எங்கேயாவது அநியாயங்கள் நடக்காம இருக்குதா? அவன் படைச்ச உலகம் தானே, அவனை யார் தடுக்க போறா? ஜெயிலில் கூட போட முடியாத, அவன் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனாலும் அவன் எதையுமே தடுக்கலையே, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிதானே விட்டு வச்சிருக்கிறான். ஒரு ஞானி தெய்வ நிலைக்கு உயர்ந்தாலும் இதே பாவனையில தான் இருப்பார். அதனால என்ன சாமி இப்படிலாம் துன்பம் நடக்குது, ஐயா பார்த்துக்கினே இருக்கிறாருன்னா ஐயா ஐயாவா இல்லை, ஐயா ஐயன் ஆயிட்டார். அதனால அவருக்கு அவர் வாழும்போது ஆசிரமம் முக்கியம் இல்லை, தான் மேல எந்த கவலையும் இல்லை. இல்லைன்னா அவர் தான் எல்லாமே வாங்கினாரு, அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாமே. ஆனால் எங்கேயாவது தன்னோட பெயர் அடிபட்டு இருந்து சொன்னால் இறைவன்கிட்ட அந்த பேர் எழுத மாட்டான். உலகத்துல தன்னோட பேர்ல ஏதாவது இருந்தால் அங்க அவங்களுக்கு இடம் கிடைக்காது. ஓ அங்க ஒரு ரெக்கார்டு இருக்குதுப்பா உனக்கு, அந்த ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு வா, அழிச்சிட்டு வா, அப்ப நான் இங்க எழுதுறேன், அங்க பேலன்ஸ் வச்சுட்டா உனக்கு இங்க இடம் கிடைக்காது. அப்ப ஐயா அங்க தெளிவா இருந்தாரு, எல்லாமே அவர் தான் பண்ணாரு, நான் இல்லப்பா அப்படின்னு சொன்னது காரணம் இங்க நானுன்னு ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்க அவனுக்கு தெரிஞ்சிடும், இந்த பீஸ் இப்போ வராது, இதுக்கு இன்னொரு பிறவி வேணும் அப்படின்னு அதை தள்ளுவான் பிறவி கடல்ல. அப்போ உண்மையாக ஞானம் தெரிஞ்சா என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஒதுங்கி நின்றுவாங்க.
நம்மளா கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்கி அவர்கிட்ட பணம் கொடுப்பாங்க, பாக்கெட்டில் வைக்க மாட்டார், வாங்கி அப்படி போடுவார். இப்போ என்ன அர்த்தம்? இது எனக்கான பணம் இல்லை, உலக மக்கள் கொடுக்குற பணம் உலக மக்களுக்கே பயன் தரப்போதே தவிர இது என்னோட பணமா என் பாக்கெட்டில் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தார். அந்த பணம் அவர் அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட் வேலை செய்யாது. அப்போ நாம கூட எப்படி வாழணும்? நம்ம குருநாதர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காரு. வாழ்க்கை எப்படி, நீ சராசரி மனுஷனா கூட இருந்துட்டு போ, ஆனால் நீ வாழ்க்க முடியறதுக்குள்ள இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. போகும்போதே நம்ம பேர்ல ஒன்றும் இருக்கக்கூடாது, இருந்தால் இங்கேயே வந்துடும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு, அங்கே போக மாட்டோம். அப்போ வாழ்க்கைன்றது இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஆசையை தூக்கி போட்டுட்டு போன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆசிரமெல்லாம் வச்சுன்னு கூட ஆசையை விட்டுடு அப்படின்னு சொல்லலை, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஏம்மா ஆசையை விட்டுடு, ஏற்கனவே அத்தனைக்கும் ஆசைப்பட்டு தான் இங்கே லோல் பட்டுக்கிறோம். உன்னை தேடி வந்து நீயே அப்படியே சொல்லலாமா அப்படின்னா வேற வழி இல்லை. உன்னை ஆசை விட்டுடுன்னா நீ திரும்பி வரமாட்டிய. அப்போ உனக்கு ஆசை வரணும், நீ ஆசைப்படணும். அந்த ஆசையின் மூலமாக உனக்கு துன்பம் வரும். துன்பம் வரும்போதெல்லாம் நீ இங்கே வரணும். வரும்போதே ஒரு வாரமாக 10 நாள் கிளாஸ் நடக்கும். அதில் உக்காஞ்சி அப்பா சந்தோஷமாகறேன்னு போயிடுவேன். திரும்ப அங்கே அடிப்பாங்க, இங்கே வருவேன், இங்கே அடிப்பாங்க போவேன். தோசையை திருப்பி திருப்பி போடுற மாதிரி வாழ்க்கையும் திருப்பி திருப்பி போடுறதெல்லாம் ஆன்மீகம்.